தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் மார்கழி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் மார்கழி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை வேள்வியும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து 108 சங்காபிஷேகம் கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் நம் மணிகண்டன் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பேருந்து கழக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமேதை அம்பேத்கர் பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக பேசியதாக கூறி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார். ஆயக்குடி பேரூராட்சி செயலாளர் சின்னதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன், துணைத் தலைவர் சுகாமணி, கார்த்திகேயன், அவைத் தலைவர் முருகேசன், பொருளாளர் சபிக் ரஹ்மான், இளைஞரணி, மாணவரணி, திமுக கவுன்சிலர்கள், நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அமித்ஷா பதவி விலக வேண்டுமெனவும் பாஜகவை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் அமித்ஷாவை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அமித்ஷாவின் புகைப்படங்கள் கொளுத்தப்பட்டன. கிழித்தும் எரிந்ததால் விரைந்து வந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மாண்புமிகு தளபதியாரின் ஆணைக்கிணங்க திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐபி செந்தில்குமார் ஆணைக்கிணங்க ஆயக்குடி பேருக்கழகத்தின் சார்பாக உளுந்தூர்பேட்டை நாராயணன் தியேட்டர் சாலையில் குண்டும் குழியுமாக உள்ள இடங்களை சீர் செய்த அமராவதி அறக்கட்டளை நிர்வாகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் செம்மணங்கூர், புதூர் ஆகிய பல கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய பிரதான நாராயணன் தியேட்டர் சாலை ஆர்ச் முகப்பு பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக ஒரு வாரத்திற்கும் மேலாக மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. மேலும் அங்குள்ள மீன் கடைகளில் உள்ள அழுக்கு தண்ணீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசிய நிலையில் உள்ளது. இதில் மக்களுக்கும் போக்குவரத்திற்கும் அச்சுறுத்தலாக இருந்தது. பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகளுக்கும் முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் குழுவினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் சரி செய்துள்ளனர். மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இதில் அமராவதி அறக்கட்டளையை சார்ந்த தலைவர் ஐயப்பன், துணைத் தலைவர் அஜித்குமார், ஆண்ட்ரூஸ், கேப்டன் சரவணன், கனகவேல், புகழேந்தி ஆகியோர் உடனிருந்தனர். உளுந்தூர்பேட்டை மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பாராட்டு. உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சி சுங்கச்சாவடி அருகே வண்டிப்பாளையத்தில் ஆம்னி பேருந்துகள் நிலைய துவக்க விழா நடைபெற்றது. இந்த துவக்க விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு ஆம்னி பேருந்துகள் நிலையத்தினை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் AOBOA துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் AOBOA நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டையின் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பணியினை அமைச்சர் வெகுவாக பாராட்டினார்.
உளுந்தூர்பேட்டை உதவி செயற்பொறியாளர் சிவராமன் ஐயம்பெருமாள் அவரது பணி, பொதுமக்களிடம் அவரது சிறப்பான அணுகுமுறை மற்றும் மின்வாரியத்தின் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் ஆகியவற்றினை அமைச்சர் பாராட்டி பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன், திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், நகரமன்ற உறுப்பினர்கள் கலா சுந்தரமூர்த்தி, செல்வகுமாரி, ரமேஷ் பாபு, மனோபாலன், முருகவேல் மற்றும் ஆம்னி பேருந்து சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கேமரா பாருங்க. விழுப்புரத்தில் முறையான சிகிச்சை அளிக்காததால் வாலிபர் உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையில் முற்றுகையிட்ட உறவினர்கள். உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவண்ணைநல்லூர் பகுதியை சார்ந்த அறிவழகன் சென்னையில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருமண நிகழ்ச்சிக்காக சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் விழுப்புரம் மாவட்டம் காணை பகுதியில் விபத்து ஏற்பட்டது. இதில் அவருக்கு மூளையில் இரத்த கசிவும், கை கால் உட்பட பல இடங்களில் அடிபட்டது. உடனடியாக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரத்தில் இயங்கி வரும் சுமதி என்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த அறிவழகனை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கு காப்பாற்ற இயலாது என்றும் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூற உடனடியாக அறிவழகனின் உறவினர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு இவர் ஏற்கனவே மூளைச்சாவு அடைந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிர் போய்விட்டது என்றும் இதற்கு நியாயம் வேண்டுமென்றும் இதற்கு உரிய பதிலளிக்குமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விழுப்புரம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இருசக்கர வாகனத்தை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுயதொழில் பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரத்துடன் கூடிய பெட்ரோல் இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் கலந்து கொண்டு 16 மாற்றுத்திறனாளிகளுக்கு 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்ரோல் வாகனத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், நகரமன்ற உறுப்பினர்கள் கலா சுந்தரமூர்த்தி, செல்வகுமாரி, ரமேஷ் பாபு, மனோபாலன், முடநீக்கியல் மருத்துவர் பிரபாகரன், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர்கள் பத்மநாபன், தங்க விஸ்வநாதன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மருதுபாண்டி, கோவிந்தராஜ், ஒன்றிய கவுன்சிலர்கள் மதியழகன், சக்திவேல், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் மணிகண்டன், தட்சிணாமூர்த்தி, சிவபிரகாசம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போ 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 போப்பா போப்பா வரதுக்கு வாங்கி கொடுங்க. இங்க பாரு அட உருவா போட்டு அவரு வண்டியை பட்டு வர்றான் ஆள்
விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் சேகர் தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் மீது நடைபெற்ற சிறப்பு விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்தார். அப்போது அம்பேத்கர் பெயரை தொடர்ந்து கூறுவதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சியை அவர் சாடினார். அதாவது அம்பேத்கர் அம்பேத்கர் என கூறுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது. கடவுளின் பெயரை இப்படி கூறியிருந்தால் சொர்க்கத்திலாவது அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் என்றார். இந்த கருத்து எதிர்க்கட்சிகளுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திண்டிவனம் தாலுகா அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், மாவட்ட துணை செயலாளர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அனைத்து அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, காவல்காரன் அமித்ஷாவே பதவி விலகு. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொண்டு கொண்டிருந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர தேர்தல் கழக நிர்வாகிகளுக்கு அணியமைப்பாளர், துணை அமைப்பாளர்களுக்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கி ஆண்டிப்பட்டியில் அம்பேத்கர் குறித்து தவறாக பேசியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலமாக வந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர். டாக்டர் அம்பேத்கர் குறித்து இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தவறாக பேசியதாகவும் அவரை கண்டித்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வைகை சாலை பிரிவில் இருந்து கொடிகளை பிடித்துக் கொண்டு ஊர்வலமாக வந்த அவர்கள் பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்தியன் வங்கியின் முன்பு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷாவை கண்டித்தும் அம்பேத்கரின் புகழ் குறித்தும் கோஷம் எழுப்பிய அவர்கள் அம்பேத்கரை தவறாக பேசிய அமித்ஷா மன்னிப்பு கேட்டு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 10 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கரை அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் விருத்தாச்சலத்தில் அமித்ஷா உருவ பொம்மையை எரித்தனர். நாடாளுமன்றத்தில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க என்று கூறுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பெயரை சொன்னால் 7 தலைமுறைக்கு சொர்க்கம் செல்லலாம் என்று நக்கலாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார். அவரை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் விருத்தாச்சலம் பாலக்கரையில் அம்பேத்கர் சிலை முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திருவுருவ பொம்மையை எரித்து செருப்பு விளக்குமாறு கொண்டு அடித்து கண்டன முழக்கமிட்டு போராட்டம் செய்தனர். இதில் நகர செயலாளர் முருகன், வழக்கறிஞர் காந்தி, ஒன்றிய செயலாளர் திருஞானம், சுப்புஜோதி, ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், ஒன்றிய பொருளாளர் எழில்வான், சிறப்பு ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு, ஒன்றிய துணை செயலாளர் ராம்குமார், நகர துணை செயலாளர் வீரமணி, காட்டுப்பரூர் கண்ணன், முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் மணவாளநல்லூர் சங்கர், வயலூர் இளங்கோவன், வழக்கறிஞர் தனராஜ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் விஜயகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் சடையன் பெயரன், சித்தேரிக்குப்பம் தேவா, காட்டுப்பரூர் கண்ணன், பழனிசாமி,
சாமிதுரை, வழக்கறிஞர் மதுசூதனன், ஒன்றிய பொருளாளர் சக்திவேல், முத்துபாரதி, சிந்தனை செல்வன், பெரம்பலூர் துரைமுருகன், ஐயாதுரை, சதீஷ், சூரிய பிரகாஷ், ஐயம்பெருமாள், ரமணா, ராகுல், பிரகாஷ், ஜூட்மணி, ரமேஷ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் உருவ பொம்மையை எரித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பாக காணப்பட்டது. திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். மழை வெள்ள நிவாரண நிதி வேண்டி அனைத்து கட்சி குழுவை பிரதமர் சந்திக்க அனுப்பி வைக்க வேண்டும். வெள்ள பாதிப்பை மத்திய குழு ஆய்வு செய்துள்ளது. இக்குழு ஆய்வு செய்து 10 நாட்கள் கடந்தும் மத்திய அரசிடம் ஆய்வறிக்கையை அளிக்கவில்லை. எனவே மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை. மத்திய குழு ஆய்விற்கு பின்னும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மாநில பேரிடர் நிவாரண நிதி 946 கோடி ரூபாயில் செலவிடப்பட்டு வருகிறது. மத்திய அரசு நிதி ஒதுக்கும் வரை காத்திருக்க இயலாது. இன்னும் முழுமையான கணக்கெடுப்பை முடித்து விரிவான அறிக்கையுடன் முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி குழு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை சந்தித்து நிதி வழங்க வலியுறுத்த வேண்டும். மேலும் விவசாயிகள் மற்றும் கால்நடை உரிமையாளர்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவாகக்கூடிய நிலையில் 6,800 ரூபாய் என்பதை ஏற்க முடியாது. ஏக்கருக்கு 40,000 ரூபாயை தமிழக அரசு சொந்த நிதியில் வழங்க வேண்டும். பின் மத்திய அரசு நிதியிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். அறிவிக்கப்பட்ட நிதியை கூட மாநில அரசு வழங்க மறுக்கிறது. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் 6 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவதாக ஆட்சிக்கு வந்த திமுக கடன் வாங்குவதிலும் வட்டி கட்டுவதில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. 8.34 லட்சம் கோடி கடனுடன் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. வட்டி கட்டுவதில் தற்போது 54,676 கோடியுடன் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் தமிழக அரசு திவாலாகிவிடும். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கப்பட உள்ள நிலையில் தமிழ் கட்டாய பாடம் என சட்டம் நிறைவேற்றப்பட்டு 19 ஆண்டுகள் கடந்தும் அதை அமல்படுத்த முடியவில்லை. இந்த சட்டத்தை எதிர்த்து தனியார் பள்ளிகள் உச்சநீதிமன்றம் சென்றும் இவ்வழக்கை விசாரணைக்கு எடுக்க தமிழக அரசு வலியுறுத்தவில்லை. இது தமிழுக்கு திமுக செய்யும் துரோகமாகும். தமிழகத்தில் 26 இடங்களில் மூடப்பட்ட மணல் குவாரிகளை திறக்க தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. இந்த மணல் குவாரிகளை திறக்கக்கூடாது. மணலுக்கு மாறாக செயற்கை மணல் மற்றும் இறக்குமதி மணலை கொண்டுவர முயற்சிக்க வேண்டும். தமிழகத்தில் கௌரவ பேராசிரியர்களுக்கு 25,000 ரூபாய் போதுமானதல்ல, 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்காலிக ஆசிரியர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்குவது நியாயமல்ல என்று அவர் கூறினார். இந்த நிகழ்வில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உடனிருந்தார். ஏக்கருக்கு ரூபாய் 6,800 மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் மத்திய அரசு நிதியை வழங்கிய பிறகுதான் உழவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்பதும் நியாயமல்ல. எனவே ஏக்கருக்கு ரூபாய் 40,000 வீதம்
பாதிக்கப்பட்ட அமித்ஷா உருவப்படத்தை செருப்பால் அடித்து எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர். அரசியலமைப்பு மீதான விவாதம் நேற்று மாநிலங்களவையில் நடைபெற்றது. அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது ஃபேஷனாகிவிட்டது. இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திலாவது அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் என்று பேசினார். அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பிற மாநில முதலமைச்சர்களும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் அம்பேத்கர் குறித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து திமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அமித்ஷாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் காலால் மிதித்தும் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம், திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம், கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். பதவி விலகு, பதவி விலகு, பாஜக அரசே பதவி விலகு. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், ஒன்றிய அமைச்சரை கண்டிக்கிறோம். மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டணம் அருகே மும்முனை சாலை சந்திப்பு மேம்படுத்தும் பணியை மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டணம் அருகே திண்டிவனம் உட்கோட்டம் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரி சாலை மும்முனை சாலை சந்திப்பு மேம்பாடு செய்தல் பணியினை 282 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் துவக்கி வைத்தார். இதில் உதவி கோட்ட பொறியாளர் கவிதா, ஒப்பந்ததாரர் குமார், உதவி பொறியாளர்கள் தீனதயாளன், கோகுலகிருஷ்ணன், ஒன்றிய கவுன்சிலர் சிலம்பரசன், பாமக நிர்வாகிகள் ராஜி, கிருஷ்ணன், விஜயன், பிரகாஷ் உள்ளிட்ட சாலை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ஹலோ அங்கே ஒரு நிமிஷம். அதுதான் போகும்போது அப்படியே பண்ணுறோம். அமித்ஷா பதவி விலக கோரி கோவில்பட்டி நகர திமுக சார்பில் அரசு தலைமை மருத்துவமனை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு திமுகவினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசியது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தை முடக்கி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அமித்ஷா பதவி விலக கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கோவில்பட்டி நகர செயலாளர் கருணாநிதி தலைமையில் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு திமுகவினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து அமித்ஷா பதவி விலக கோரி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். துணை போகும் மோடியை, துணை போகும் மோடியை வன்மையாக கண்டிக்கிறோம். அமித்ஷாவை கண்டிக்கிறோம். அமித்ஷாவை கண்டிக்கிறோம். துணை போகும் மோடியை, துணை போகும் மோடியே அமித்ஷாவே, மோடியே அமித்ஷாவே ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். அரசியல் சட்டமேலை, அரசியல் சட்டமேலை அம்பேத்கர் கும்பலை ஓட ஓட விரட்டுவோம், ஓட ஓட விரட்டுவோம்.
ஓட ஓட விரட்டுவோம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு அரசியல் சட்டம் மேலை. உயர்கல்வித்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் நான் முதல்வன் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மைய துவக்க விழா காணொலி மூலம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். உயர்கல்வித்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் நான் முதல்வன் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையத்தின் தொடக்க விழா கோயம்புத்தூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் இருந்து காணொலி மூலம் தமிழகத்தில் உள்ள 31 பொறியியல் கல்லூரிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி திண்டிவனம் நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் தமிழழகன், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்பேத்கரை அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் விருத்தாச்சலத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் வாழ்க என்று சொல்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பெயரை சொன்னால் 7 தலைமுறைக்கு சொர்க்கம் செல்லலாம் என்று மிக நக்கலாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார். அவரை கண்டித்தும் பதவி விலக கோரியும் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் மதுரையிலிருந்து சென்னை செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டம் செய்தனர். இதில் நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் மேட்டுக்காலனி முருகன், வழக்கறிஞர் காந்தி, ஒன்றிய செயலாளர் திருஞானம், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், வயலூர் இளங்கோவன், வழக்கறிஞர் தனராஜ், பொருளாளர் பழனிசாமி, சாமிதுரை, வழக்கறிஞர் மதுசூதனன், ஒன்றிய பொருளாளர் சக்திவேல், சிந்தனை செல்வன், பெரம்பலூர் துரைமுருகன், ஐயாதுரை, சதீஷ், சூரிய பிரகாஷ், ஐயம்பெருமாள், ரமணா, ராகுல், பிரகாஷ், ஜூட்மணி, ரமேஷ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை இயற்றிய பேராசனை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அவமதிப்பு செய்தார். அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியதை கண்டித்து திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில் மறியல் மற்றும் தபால் அலுவலகங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் நாடாளுமன்றத்தில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதனை கண்டித்து காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சியினர் பல்வேறு இடங்களில் மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திலீபன் தலைமையில் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் குருவாயூர் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன் தலைமையில் திண்டிவனம் தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 300க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்த ரயில் மறியல் போராட்டத்தால் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது 15 நிமிடத்திற்கும் மேலாக தாமதமாக சென்றது.
ஏத்தி விடுங்க. அடுத்த பஸ் ஏறுங்க. ஏறுங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அவர்களின் புகழுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் விருத்தாச்சலம் பாலக்கரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாவட்ட தலைவர் கதிர்வேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் கண்டன முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் குடியரசுக் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மூத்திரம் குடிக்கும் அமித்ஷாவே, மானம் கெட்ட அமித்ஷாவே, மரியாதை கெட்ட அமித்ஷாவே, மோடி அரசே, கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். எச்சரிக்கை. இந்திய குடியரசுக் கட்சி எச்சரிக்கை. சுவாமி விவேகானந்தரின் 2025ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளை சார்பாக பள்ளிகளுக்கு மாதாந்திர நாள்காட்டிகள் வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு முன்னேற்பாடாக திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளை சார்பாக 21 பள்ளிகளுக்கு 5000 சிந்தனை துளிகள் மற்றும் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் தாங்கிய 150 மாதாந்திர நாட்காட்டிகள் வழங்கப்பட்டது.